ஸோ மலேரியான்னு படிச்சிருப்பீங்க. ஸோ பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரமோட லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து மேன்லயும் லைஃப் சைக்கிள் இருக்கு, மஸ்கிட்டோலையும் லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகே, வில் see that in detail. So malaria அப்படின்னு that is a disease caused by Plasmodium falciparum is malaria. And malaria means, it means malna வந்து bad and area na air. இது வந்து it has been derived from the Italian word malaria. And malaria pathina, this disease is there for longer period of time, and even in China it has been observed, recorded. Roman Empire also many people died, and it was also called as Roman fever. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Leveran வந்து பாத்தீங்கன்னா he actually observed the parasites inside the red blood cells. அதனால தான் வந்து he got the Nobel Prize. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சார் ரொனால்ட் ராஸ், இவர் வந்து he proved that mosquito வந்து is a vector for malaria, and he also got a Nobel Prize. Okay, so Leveran also he got Nobel Prize for demonstration of the parasite inside the red blood cell, and Ronald Ross வந்து he said that mosquito serves as a vector and which helped in the transmission of malaria. So both of them had got Nobel Prize. And coming to the history as such, that's what that is malaria வந்து பாத்தீங்கன்னா இப்போன்னு கிடையாது, it has been observed, the disease has been observed from so many years back, you can tell. And moreover பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ஹஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் மலேரியாவுக்கு வந்து இட் கேம் ஃப்ரம் சின்கோனா ட்ரீ. எல்லாருக்குமே தெரியும் அந்த குயினைன்ஸ். ஸோ குயினைன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா மலேரியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இப்போ வரைக்கும் கூட. ஓகே, அண்ட் ஹியர் human malaria அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் மெயின்லி காஸ்ட் பை எனி ஆஃப் தீஸ் ஸ்பீஷீஸ். It may be Plasmodium falciparum, Vivax இருக்கலாம், ஓவேலா இருக்கலாம், மலேரியா இருக்கலாம், நோலெஸ்கியா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிறது Plasmodium falciparum. அண்ட் சில சைக்கிள்ஸ் எல்லாமே ஓரளவு ரிலேட்டடா இருக்கும், ஒரு சிலது மட்டும் சேஞ்சஸ் இருக்கும், ஒரு ஒரு ஆர்கனிசம்க்கு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் இருக்கு. அண்ட் ஜென்ரலி மலேரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த பைட் ஆஃப் த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. Okay, and coming to the falciparum type of malaria, நம்ம வந்து பார்க்க போறது Plasmodium falciparum, and இது காஸ் பண்ற மலேரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா it is said to be most dangerous. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% of the deaths வந்து is mainly due to the Plasmodium falciparum malaria. Okay, so and here malarial life cycle அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து again எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், but there will be slight differences in certain stages alone. Okay, so coming to the etiology of malaria. Malaria அப்படின்னு பாத்தீங்கன்னா it is caused by different organism. Like example, you have Plasmodium vivax அப்படின்னு காஸ் பண்ற மலேரியா பேர் வந்து benign tertian malaria or tertian malaria ன்னு சொல்லுவாங்க. Plasmodium ovale அப்படின்னு பாத்தீங்கன்னா ovale tertian malaria, and Plasmodium malaria அப்படின்னு பாத்தீங்கன்னா quartan malaria. Plasmodium falciparum பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து falciparum malaria or malignant tertian malaria. ஏன் malignant tertian malaria அப்படின்னாங்கன்னா malignant and dangerous. டெர்ஷியன்னா 3 ஸ்டேஜஸ் பார்க்கலாம், ஹாட் ஸ்டேஜ், கோல்ட் ஸ்டேஜ், ஸ்வெட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு, அதனால தான் அது டெர்ஷியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ Plasmodium falciparum காஸ் பண்ற மலேரியா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் malignant tertian malaria. ஸோ malignant tertian malaria அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து malignant ஃபார்ம் டேஞ்சரஸா இருக்கும் மலேரியா. அண்ட் டெர்ஷியன்னா 3 ஸ்டேஜஸ் பார்க்க முடியும், லைக் ஹாட் ஸ்டேஜ், கோல்ட் ஸ்டேஜ் அண்ட் ஸ்வெட்டிங் ஸ்டேஜ். அதனால தான் டெர்ஷியன்றாங்க. And malaria is nothing but bad air. அந்த இதுல தான் வந்து உங்களுக்கு வந்து malignant tertian malaria ன்னு பேர் வச்சாங்க. Okay, so that's what the same thing. So malignant na another severe form of malaria. Tertian na வந்து it occurs after 3rd day. Okay, and அதனால tertianறாங்க. அப்புறம் infected RBCs அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து they form clusters. அந்த infected RBCs எல்லாம் ஒண்ணா வந்து அப்படியே வந்து பூ மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்து இருக்கும். அண்ட் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்லரிஸை வந்து பிளாக் பண்ணும். கமிங் டு த ஹேபிட்டாட் ஆஃப் த ஆர்கனிசம். ஸோ ஹேபிட்டாட் ஆஃப் த ஆர்கனிசம் எங்க இருக்கும் இந்த ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவர்ல இருக்கலாம், சில சமயம் வந்து இந்த பாராசைட்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளார இருக்கலாம். அண்ட் ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆல் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் கனெக்டட் இல்லையா. நம்ம பிளட்ல பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் இல்லாம இருக்காது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்துச்சு they'll be carried to different organs of the body. ஓகே, ஸோ மலேரியல் பாரசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலேரியல் பாரசைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் அக்கர்ஸ் இன் 2 hosts. ஒன்னு வந்து மேன் as well as a mosquito. So man வந்து serves as an intermediate host.
மேன்ல வந்து ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷுவல் மோட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து நடக்கிறது வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோல. ஓகே, சோ இங்க மேன்ல நடக்கிற அந்த சைக்கிள் பேர் வந்து ஷைசோகோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மஸ்கிட்டோல நடக்கிற சைக்கிள் பேர் வந்து ஸ்போரோகோனி அப்படின்வாங்க. Okay, so in this case, in this life cycle, you will be able to see the alteration of generation as well as alteration of the host. Okay, I'll repeat once again. மேன்ல நடக்கிற சைக்கிள் பேர் வந்து ஷைசோகோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மஸ்கிட்டோல நடக்கிற சைக்கிள் பேர் வந்து ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லுவாங்க. So the sexual phase of the life cycle வந்து occurs in the mosquito and asexual method of reproduction occurs in man. Okay, so life cycle அப்படின்னு பாத்தீங்கன்னா human cycle இருக்கு, mosquito cycle இருக்கு. So first we will see about the human cycle. Okay, so humans la என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா first வந்து humansல எடுத்துட்டீங்கன்னா man serves as an intermediate host, mosquito வந்து definitive host அப்படின்னு சொல்றோம். So ஸ்போரோகோனி வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோல இருக்கு, மேன்ல வந்து ஷைசோகோனி இருக்கும். So suppose you have a infected mosquito இருக்கு அப்படின்னா அதோட ஸ்போரோசாய்ட்ஸ் that is இந்த ஸ்போரோகனியோட ப்ராடக்ட்ஸ் பேர் தான் ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இன்ஃபெக்டிவ் ஃபார்ம்ஸ். அந்த ப்ரோபோசிஸ் இருக்குல்ல, அந்த மொஸ்கிட்டோட வாய் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஸ்போரோசைட்ஸ் எல்லாம் இருக்கும். So when it is biting a person, ஒரு பர்சனுக்கு வந்து when the mosquito is biting, the sporozoites will be released and they will enter the skin. Okay, எந்த இடத்துல அந்த கொசு கடிச்சிருக்கோ அந்த இடத்து வழியாவே அந்த sporozoites வந்து will enter the blood. Okay, so that's what they are introduced into the blood circulation. நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு sporozoites are released and they go to the lymphatic vessels, capillary vessels வழியா போயிட்டு லிவருக்கு என்ட்ரி ஆகுது, லிவர்ல சேஞ்சஸ் கொண்டு வருது, அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணுது. சோ இதெல்லாம் நம்ம டீடைலா இப்ப பார்ப்போம். ஓகே, சோ ஹியூமன் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி இருக்கு, எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி இருக்கு, கெமட்டோகோனி இருக்கு, எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி இருக்கு. இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பிளட்ல நடக்கக்கூடிய ஷைசோகோனி. Okay, so here next is gametogony. Gametogony na formation of the gametes. Exoerythrocytic schizogony na exoerythrocytic. Exo na வெளியே, எரித்ரோசைட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய ஷைசோகோனி. ஹியூமன் சைக்கிள்ல எல்லாமே நம்ம ஷைசோகோனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இதே இது மஸ்கிட்டோல வந்து சைக்கிள்ல வந்து we call it as ஸ்போரோகோனி. Okay, so pre-erythrocytic schizogony அப்படின்னு சொல்லலாம். And otherwise it has got different names also. Like it is also called as a primary exoerythrocytic schizogony ன்னு சொல்லுவாங்க. that is bloodக்கு வரக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி இல்லட்டா பிரைமரி எக்ஸோஎரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி அப்படின்னு சொல்வோம். சோ இந்த ப்ரீ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொசு கடிச்ச உடனே 1 ஹவர்ல ஆக்சுவலா வந்து அந்த 1 ஹவர்ல வந்து ஸ்போரோசாய்ட்ஸ்ல இருந்து பிளட் ஸ்ட்ரீம்ல பிளட் வழியா போயிட்டு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் செல்ல போய் லாட்ஜ் ஆயிடும். ஓகே, சோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். மஸ்கிட்டோ கடிச்ச உடனே ஒரு 1 ஹவர்ல இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து வில் பி ரிலீஸ். இதோட ஷேப் எல்லாமே மாறிடும். ஓகே, அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து இந்த ஷேப் பாருங்க, எலாங்கேட்டடா இருக்கு, ஸ்பிண்டில் ஷேப்டா இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து they will be seen in the circulation within 1 hour they will reach the liver. ஓகே, சோ லிவர்ல வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they will undergo multiplication. So அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே they'll undergo multiplication and they'll be forming the schizons. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த schizons எல்லாம் ஃபார்ம் ஆகும் இந்த லிவர் செல்ல. and the products of this இங்க என்ன நடக்குதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே we call it as a merozoites. இப்போ ஷைசோகோனில இந்த எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்ல இருந்து வரக்கூடிய அந்த செல்ஸ் நியூக்ளியர் டிவிஷன்லாம் ஆயிட்டு அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ மீரோசாய்ட்ஸ் சொல்றோம். So there are about 20,000 ல இருந்து 50,000 merozoites will be released. So ஒரு ஆர்கானிசம் லைக் பிளாஸ்மோடியம் falciparumக்கெல்லாம் ஒரு டைம்க்கு வந்து இந்த ரிலீஸ் லிவர்ல இருந்து வெளியே ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். இது வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிரைமரி எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் சொல்லுவாங்க. ஏன்னா திஸ் அக்கர்ஸ் இன் த லிவர். ஸோ ஸ்பிண்டில் ஷேப் செல்ஸ் எல்லாமே வந்து தே வில் பிகம் ரவுண்டட் இன் த லிவர். ஓகே, அண்ட் இதுல வந்து எல்லா லிவர் செல்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகி நியூக்ளியர் டிவிஷன்லாம் ஆயிட்டு நிறைய மல்டிப்ளை ஆயிட்டு உங்களுக்கு ஸ்லோவா வந்து என்ன ஆகும், திஸ் வில் பி ரிலீஸ்ட் அவுட் சைட். அண்ட் தென் இந்த இதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம மீரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து பிரைமரி எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். பிரைமரி எக்ஸோனா வெளியே நடக்கக்கூடிய சைக்கிள், லிவர்ல நடக்குது இன்ஸ்டெட் ஆஃப் பிளட். ஓகே, சோ இதுக்கு வந்து ஒரு இதோட பீரியட் வந்து வேரி ஆகலாம்.
ஸோ நம்ம பார்க்க போறது வந்து பிளாஸ்மோடியம் falciparum தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்மோடியம் falciparumக்கு வந்து இந்த லைஃப் சைக்கிள் நடக்கிறது வந்து 6 டேஸ்க்குள்ள நடக்கும். ஓகே, அண்ட் ஜெனரலி வந்து எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னாலும் சரி, எக்ஸோ எரித்ரோசைட்டிக்னாலும் சரி, அதுல வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பேர் வந்து மீரோசாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, this you should not forget. That is the products of exoerythrocytic cycle and erythrocytic schizogony. They are called as a merozoites. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி. ஸோ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனினா என்னது? எரித்ரோசைட்டிக்னாலே வந்து ரெட் பிளட் செல்ஸ்ல நடக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிவர் செல்ல இருந்து இந்த மீரோசாய்ட்ஸ் எல்லாம் வந்து லிபரேட் ஆயிடுது. அப்புறம் இதுல வந்து லிவர்ல இருந்து வெளியே ரெட் பிளட் செல்ஸ்க்கு வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ஸ்டேஜஸ், அந்த மீரோசாய்ட்ஸ் will undergo 3 ஸ்டேஜஸ். ஒன்னு வந்து ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், ஷைசான் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், இல்லட்டா மீரோசாய்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரிங் ஷேப் ஸ்டேஜ், அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரோபோசாய்ட் ஸ்டேஜ், ஷைசான் ஸ்டேஜ் அண்ட் த மீரோசாய்ட் ஸ்டேஜ். So these are the different stages which have been observed in the erythrocytic schizogony. Okay, so erythrocytic schizogony அப்படின்னு பாத்தீங்கன்னா this will occur in the erythrocytes, bloodல வந்து நடக்கக்கூடியதான் இந்த erythrocytic schizogony. Okay, so here you are able to see in the erythrocytic cycle or schizogony first வந்து ruptured red cells இருக்கு. They will be released. இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு லிவர்ல இருந்து வரக்கூடிய மீரோசாய்ட்ஸ் என்ன செய்யும்? ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் அட்டாக் பண்ணிட்டு திருப்பி வந்து தே வில் மல்டிப்ளை இன்சைட் த ரெட் பிளட் செல்ஸ், மீரோசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு அந்த 3 ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ரிங் ஸ்டேஜ் பார்க்கலாம், ட்ரோபோசாய்ட், ஷைசான் ஸ்டேஜ், and the merozoites will again release from the erythrocytes. So release are அந்த infected parasites என்ன செய்யும்? பிளாஸ்மோடியம் parasites வந்து திருப்பி வேற ரெட் செல்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸா வந்து அஃபெக்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அடுத்தது வந்து கேமட்டோகோனி. ஸோ கேமட்டோகோனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி the products of the exo erythrocytic cycle சரி, erythrocytic cycle வந்து பாத்தீங்கன்னா it is called as a merozoites. சரி, so merozoites வந்து they are released in the blood. இதுல வந்து சில மீரோசாய்ட்ஸ் மட்டும் they will be differentiating into male and the female gametocytes. ஓகேவா? சோ மேல் அண்ட் ஃபீமேல் gametocytes அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் ஆகும். இந்த மேக்ரோ gametocytes பேர் தான் வந்து we call it as a female gametocyte, and micro gametocytes பேர் வந்து we call it as a male gametocytes. ஏன்னா ஃபீமேல் gametocytes பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், மைக்ரோ gametocytes வந்து சின்னதா இருக்கும். இது எல்லாமே எங்க இருக்கும்னா ரெட் பிளட் செல்ஸ்குள்ளாரே இருக்கும். ஓகே, சோ ஜெனரலா வந்து they will be seen in the circulation. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன்ல அந்த கேமட்டோசைட்ஸ் இருக்கும். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஒன் மோர் ஸ்டேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் அ செகண்டரி எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனி. இந்த ஸ்டேஜ் வந்து பிளாஸ்மோடியம் falciparumல ஆப்சென்ட். சில சமயம் இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து எப்போ இந்த மொஸ்கிட்டோ கடிச்ச உடனே லிவருக்கு போகுதுல, லிவருக்கு போன உடனே அப்படியே வந்து எந்த சேஞ்சும் கொண்டு வராது. தேர் வில் பி அ ஹிப்னோசாய்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த மலேரியாவோ எதுவுமே வராது. ஓகே, சோ அதுக்கப்புறம் தான் வந்து அது ரீஆக்டிவேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனினா, எக்ஸோனா தட் இஸ் உங்களுக்கு வந்து எக்ஸோனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிளட் செல்ஸ் விட்டு வெளியே நடக்கிறது. அண்ட் இதை வந்து நம்ம செகண்டரி எக்ஸோ எரித்ரோசைட்டிக் ஷைசோகோனின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலா பிளாஸ்மோடியம் falciparumக்கு கிடையாது. ஓகே, சோ சில சமயம் வந்து இந்த பிளாஸ்மோடியம் எல்லாம் என்ன செய்யணும், they will be seen in the resting stage. ஓகே, அந்த கொசு கடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்போரோசைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி லிவருக்குள்ள போகுது இல்லையா 1 ஹவர்க்குள்ள, அப்படியே வந்து அமைதியா அப்படியே 2 இயர்ஸ் வரைக்கும் கூட ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாம அப்படியே லிவர்லயே லாட்ஜ் ஆயிடும். இதுதான் வந்து ஹைபர்னேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லட்டா ஹிப்னோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா வந்து பிளாஸ்மோடியம் falciparumல இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓகே, சோ ஹியர் கமிங் டு த லைஃப் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்குது, பிளட்ல வந்து கேமட்டோசைட்ஸ் இருக்கு, மேக்ரோ கேமட்டோசைட்ஸ் இருக்கு, அதே மாதிரி மைக்ரோ கேமட்டோசைட்ஸ் இருக்கு. இப்போ வந்து கொசு வந்து என்ன செய்யுது, மஸ்கிட்டோ இஸ் பைட்டிங் அ பர்சன். அந்த இந்த மாதிரி கேமட்டோசைட்ஸ் வந்து பிளட்ல இருக்க பர்சனை வந்து மஸ்கிட்டோ வந்து பைட் பண்றப்ப என்ன ஆகும்னா இட் வில் டேக் அப் த தட் இஸ் அ கேமட்டோசைட்ஸ். ஸோ கேமட்டோசைட்ஸ் வந்து அதை எடுத்துக்கும். ஸோ இந்த மஸ்கிட்டோல வந்து இட் வில் டேக் அப் த மேக்ரோ கேமட்டோசைட் ஆஸ் வெல் அஸ் இட் வில் டேக் அப் த மைக்ரோ கேமட்டோசைட் ஆல்சோ. ஓகே, சோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேமட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து ஹியூமன் ஹோஸ்ட்ல, ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடக்கிறது வந்து மஸ்கிட்டோல தான் நடக்கும். ஓகே, சோ உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர் ஃபார்ம்ஸ் வந்து they are able to develop only in the mosquitoes. சோ இங்க பாருங்க, after the mosquito bites a person உங்களுக்கு என்ன ஆகுது, you have the that is the gametocytes வந்து will be taken by the mosquito.
ஸோ இங்க வந்து மைக்ரோ கேமெட்ஸ் பாத்தீங்கன்னா கேமெட்டோசைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பிளாஜலா இருக்கும், சின்னதா இருக்கும். இது வந்து மேக்ரோ கேமெட். ஸோ உங்களுக்கு அந்த நியூக்ளியஸ் வந்து அந்த டிப் கிட்ட வந்துடும், இட் வில் பிகம் ரவுண்டட். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ கேமெட் வந்து கோ அண்ட் ஃபியூஸ் அண்ட் யூ ஹேவ் த ஃபார்மேஷன் ஆஃப் த எம்ப்ரியோ. ஓகே, ஸோ தட் இஸ் அ ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், மேக்ரோகேமெட் இருக்கு, அப்புறம் மைக்ரோகேமெட் இருக்கு. இது ரெண்டு ஃபியூஸ் ஆகும். இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா மஸ்கிட்டோவோட ஸ்டமக்ல நடக்குது. ஓகே, ஃபியூஸ் ஆன பிறகு ஸ்லோவா வந்து உங்களுக்கு ஷேப் அது மாறிடும். ஓகே, ஸோ இந்த யூ ஹேவ் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஜைகோட். ஜைகோட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஊகைனிட், இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் வந்து யூ கால் இட் ஆஸ் அ ஊகைனிட். ஓகே, ஸோ யூ ஹேவ் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஊகைனிட். ஜைகோட் வந்து என்லார்ஜ் ஆகுது. இதை வந்து நம்ம ஊகைனிட் அப்படின்னு சொல்லுவோம். So in the eukaryote என்ன செய்யணும், it will slowly go and lie near the basement membrane. In the basement membrane, இந்த basement membrane கிட்ட வந்து it will just go and lie. And this stage, இப்போ the ரவுண்டா இருக்கிற ஸ்டேஜ் வந்து you call it as a oocyst. இது பேர் வந்து oocyst அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மஸ்கிட்டோன்னு எடுத்துட்டீங்கன்னா there will be thousands and thousands of oocyst being present. Okay, so in the oocyst வந்து size வந்து increase ஆகும் and it will also start maturing. சைஸ் பெருசா இருக்கும், நியூக்ளியஸ், அப்புறம் மல்டிபிள் டிவிஷன்ஸ் நடக்கும் இந்த ஊசிஸ்ட்ல. அதுக்கப்புறம் யூ ஹேவ் த மெச்சூர் சிஸ்ட் ஊசிஸ்ட் பீயிங் ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இந்த மெச்சூர் ஊசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெச்சூர் ஊசிஸ்ட் வந்து ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோவோட ஹீமோசீல்ல வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, அண்ட் நவ் வந்து இப்போ இந்த ஊசிஸ்ட் சில சமயம் பர்ஸ்ட் ஆயிட்டு இந்த சைக்கிள் ஃபுல்லாவே வி கால் இட் அஸ் ஸ்போரோகோனி தான். ஓகே, தி சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் ஸ்போரோகோனி. அப்போ இங்க இந்த ஊசிஸ்ட் வந்து பர்ஸ்ட் ஆயிட்டு யூ வில் பி ஹேவிங் த ரிலீஸ் ஆஃப் த ஸ்போரோசாய்ட்ஸ். இதோட ப்ராடக்ட்ஸ் பேர் தான் நம்ம ஸ்போரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஸ்போரோசாய்ட்ஸ் வந்து they are said to be spindle shaped elongated structures. So the sporozoites will be released and இந்த sporozoites வந்து என்ன செய்யணும், மஸ்கிட்டோட proboscisல வந்து நிறைய அப்படியே செட்டில் ஆயிட்டு it will be waiting to bite a person. Okay, so whatever I have explained there, it is written over here. You have the formation of fertilization நடக்குது மைக்ரோகேமெட்க்கும் மைக்ரோக்கும் மேக்ரோகேமெட்டோசைட்க்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் வந்து ஊகைனிட்டா மெச்சூர் ஆகுது. ஊகைனிட் வந்து will form the oocyst. oocyst ரவுண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஊசிஸ்ட்குள்ள வந்து ஸ்போரோசாய்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்போரோசாய்ட்ஸ் எல்லாமே அந்த ஊசிஸ்ட்ல எல்லாம் மல்டிபிகேஷன் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்போரோசாய்ட்ஸ் will be released outside. Okay, so this is a cycle which we have seen. Human cycle அப்படின்னு பாத்தீங்கன்னா you have got the primary exoerythrocytic cycle, அப்புறம் erythrocytic cycle. Okay, and then you have got also the secondary erythrocytic cycle also is seen in case of humans. Gametogony also occurs in humans. Okay, and mosquito cycle அப்படின்னு பாத்தீங்கன்னா it is only the sporogony which occurs and the products of the sporogony is called as sporozoites. Okay, so here in this diagram it's more clear. உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ கடிச்ச உடனே லிவர் செல் அஃபெக்ட் பண்ணுது. லிவர்ல சில சமயம் ஹிப்னோசைட் ஃபார்ம் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். சில சமயம் இந்த பால்சிபரத்துல மட்டும் இது இருக்காது. ஸோ லிவர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு மீரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரெட் பிளட் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் சைக்கிள் வில் கண்டினியூ. ஸோ இதே மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சில மீரோசாய்ட்ஸ் வந்து they will be forming இந்த ரெட் பிளட் செல்ல ஒரு இது இருக்கு, லைக் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து ரெட் பிளட் செல்ல பார்க்க முடியும். ரிங் ஸ்டேஜ், ட்ரோபோசாய்ட் ஸ்டேட், எரித்ரோசைட்டிக் ஷைசாண்ட். இதுல நம்ம ஜென்ரலா இந்த செல்ஸ் எல்லாமே இம்மெச்சூர் செல்ஸ், மெச்சூர் செல்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் அந்த எரித்ரோசைட்டிக் சைக்கிள்லயே நீங்க பாத்தீங்கன்னா சிலது வந்து they will actually become the gametophytes, so male and the female gametes, or the macrogamete and the microgamete சொல்லலாம். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, மேக்ரோகேமெட் நல்லா பெருசா இருக்கும், மைக்ரோகேமெட் வந்து சின்னதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8 flagella வந்து will be seen. So this will fuse with the macrogamete. You have the formation of the zygote. அதுக்கப்புறம் ஒரு elongated structure ஃபார்ம் ஆகும். இது பேர் வந்து ookinete அப்படின்னு சொல்லுவோம். இது பேஸ்மெண்ட் மெம்பரேன் பெனிட்ரேட் பண்ணிட்டு they will enlarge in size and they will also undergo nuclear division. அதுக்கப்புறம் இந்த oocyst burst ஆயிட்டு உங்களுக்கு இந்த salivary glands, sporozoids எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். நிறைய sporozoids வந்து இருக்கும் அதோட proboscisல. So when this mosquito is biting the person, again this will be transferred. இப்படிதான் உங்களுக்கு வந்து mosquito cycle-ம் human cycle-லும் உங்களுக்கு வந்து life cycle of the Plasmodium will continue. These are the different forms which you can observe in the blood. And coming to the incubation period அப்படின்னு பாத்தீங்கன்னா it is about 9 to 14 days. Okay, this is in case of Plasmodium falciparum. So general symptoms அப்படின்னு எடுத்துக்கோங்க, லைக் வந்து chills, sweating இருக்கலாம், dry cough, enlargement of the spleen, nausea, vomiting, back pain, then fatigue,
or pain, fever might also be there, and also headache. These are common symptoms for malaria. And coming to the clinical features, fever வந்து ரொம்ப important, and after fever the person will be suffering from anemia or splenomegaly. Splenomegaly where you have the size of the enlargement of the spleen. That's splenomegaly ன்னு சொல்றோம். And the disease is said to be severe in case of children as well as in pregnant women. So there are 3 stages which are seen in case of falciparum infections: cold stage, hot stage, and sweating stage. So cold stage la the person will be feeling very cold and romba shivering ela irukum, rigor irukum, chills irukum. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it will just last for only 1 hour. ஒரு 15 minutes ல இருந்து 1 hour வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு இந்த cold stage பார்க்க முடியும். அடுத்தது வந்து ஹாட் ஸ்டேஜ். அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கின் எல்லாம் வந்து அப்படி எரியற மாதிரி தலைவலிக்கும். அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும், 2 to 6 hours இருக்கும். Okay, then after that you have the sweating stage. அந்த 2 to 6 hours அப்புறம் கோல்டு ஸ்டேஜ், ஹாட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் you have the sweating stage. ஒரே ஸ்வெட்டா இருக்கும். அண்ட் அந்த ஸ்வெட் ஆகுறப்ப என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிடும், பர்சன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, வீக் ஆயிடுவாங்க. அண்ட் மோரோவர் வந்து the person will start sleeping. And this lasts for about 2 to 4 hours. இதுதான் வந்து different stages. So you have the cold stage, hot stage, and the sweating stage in case of malaria. So in the coming to the complications which are caused by falciparum malaria, it causes cerebral malaria where the brain is affected, and malarial hyperpyrexia, malarial parasite இருக்கனால உங்களுக்கு வந்து it may result in high fever. Then gastrointestinal disorders இருக்கு, algid malaria that we'll see little bit later, black water fever where black water fever ன்னு ஏன் சொல்றாங்கன்னா urine எல்லாமே வந்து ரெட்டா பிளாக்கா போகும், அதனால தான் it is called as black water fever, and this may lead to death of the person. So anemia is commonly seen. So here anemia வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து you have மெயினா anemia எதனால அப்படின்னா உங்களுக்கு வந்து red blood cells எல்லாமே destroy ஆகிறதுனால தான். அதனால வந்து காமனா வந்து you have anemia, and moreover hypersplenism is observed. Hypersplenism னா என்னது, ஸ்பிளீனோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், and அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு red blood cells எல்லாமே வந்து will be killed in the spleen. ஏன்னா spleen is said to be the graveyard for the RBCs. And spleen வந்து பாத்தீங்கன்னா it is said to be enlarged in size, and it is also palpable. And இதுல pernicious anemia அப்படின்னு பாத்தீங்கன்னா it is one of the important complication of falciparum malaria. The pernicious anemia will include all, that is cerebral malaria, algid malaria, and also septicemic malaria. So cerebral na உங்க எல்லாருக்குமே தெரியும், where the brain is involved. So இது brain and that is central nervous system involved ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து it may result in high fever, coma, and also paralysis. Okay, so the person will be having convulsions also. Convulsions na என்னது, fits கூட வரும். அடுத்த ஆல்ஜிட் மலேரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப கோல்டா ஒரு மாதிரி that is clammy ஸ்கின்னா இருக்கும், பிளஸ் வந்து it results in circulatory failure, and moreover பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து patient வந்து will be developing vomiting and diarrhea. Septicemic malaria na septicemia malaria parasites in the blood, அதான் septic in the blood ன்னு சொல்றோம் நம்ம. And here you have the fever, and here you have the involvement of various organs. Okay, and moreover பாத்தீங்கன்னா இது ஏன் black water fever அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மெயினா வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு இந்த parasites வந்து red blood cellsல இருக்கறனால உங்களுக்கு வந்து அந்த red blood cells are destroyed, and these hemoglobin, red blood cell இருக்க hemoglobin வந்து they'll be excreted in the urine. அதனால dark color of the urine, அந்த black-ஆ இருக்கும், dark red-ஆ இருக்கும், or you call it as blackish urine. அதனால தான் this particular malaria is called as black water fever. Okay, and also tropical splenomegaly syndrome has been observed. TSS ன்னு சொல்வாங்க ஷார்ட்ல. Okay, here இது எதனால அப்படின்னா this is mainly because of the antibodies reaction to malaria. Okay, and இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளீனோட சைஸ் வந்து ரொம்ப என்லார்ஜ் ஆயிருக்கும், and also வந்து ஆன்டிபாடி டைட்டர் வந்து அதிகமா இருக்கும். லிவர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும், என்லார்ஜ்டா இருக்கும், as well as liver is said to be pigmented. அதிகமா உங்களுக்கு வந்து macrophages of the liver, which is called as a Kupffer cells, will also be present in the liver. மீரோசாய்ட் இன்டியூஸ்ட் மலேரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீரோசாய்ட்ஸ் வந்து பிளட்ல இருக்கிறனால உங்களுக்கு மீரோசாய்ட்ஸ் வந்து ஜெனரலா வந்து they'll be seen in the blood. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் பிளட்டை வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் நார்மல் பர்சனுக்கு கொடுத்தோம்னா this may lead to மீரோசாய்ட் இன்டியூஸ்ட் மலேரியா. கொசு கடிச்சு வர மலேரியா கிடையாது, it is மீரோசாய்ட் இன்டியூஸ்ட் மலேரியா.
ஸோ நேச்சுரலா மலேரியா வந்துச்சுன்னா ஸ்போரோசாய்ட்ஸ்னால தான் வரும். ஆனா மீரோசாய்ட்ஸ் இன்டியூஸ் மலேரியா எப்போ வரும்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனால ஸ்பெசிஃபிக்கா வந்து வரும். ஓகே. அண்ட் இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் லிமிடெட் தானாவே இந்த மீரோசாய்ட் இன்டியூஸ் மலேரியா வந்து இட் வில் பிகம் நார்மல். Laboratory diagnosis, we go for thin smear or we go for the thick smear. So staining with either Leishman stain, field stain, Wright stain, Giemsa stain can be used. Serological methods irukku, indirect heme agglutination, indirect fluorescent antibody technique, ELISA inhibition test also can be used. Apro DNA probes, apro flow cytometry, PCR methods can also be used. Treatment எல்லாருக்குமே தெரியும், there is quinine treatment வந்து is a reliable treatment till today. And chloroquine வந்து பாத்தீங்கன்னா this has initially இததான் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. And now வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tetracycline and clindamycin they are given normally for this malarial anti-malarial drugs. And one important thing we should note is that நம்மளுக்கு வந்து இந்த chloroquine சாப்பிட்டாலும் சரி, quinine சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து it will not actually completely kill the exoerythrocytic organisms. That is அந்த லிவர்லாம் இருக்கக்கூடிய அந்த parasites வந்து கம்ப்ளீட்டா அந்த chloroquineம் quinineம் கில் பண்ணாது. அதனால வந்து primaquine வந்து யூஸ் பண்ணுவாங்க. Okay, so that's all about malaria and prevention. I think all of you know we have to avoid mosquito bites and wearing long sleeves, trousers. அப்புறம் வந்து mosquito net and repellents யூஸ் பண்ணணும், repellent creams யூஸ் பண்ணணும், and insecticide treated bed nets also should be used. So that's all about Plasmodium falciparum.